ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஓவியத்துக்காக நாங்கள் எப்பயுமே வருஷம் வருஷம் அவுட்டும் வாளாவும் வெடிப்போம். போன நட தீபாவளிக்கு வாங்கின வெடியெல்லாம் பசங்க வெடிச்சிட்டாங்க ஆயிடுச்சு. அதனால் நான் ஒரு 5 வருஷமாக ஒரு கடையில் வாங்கிட்டு இருக்கேன், ஜேஎஸ் கிராக்கர்ஸ் அப்படின்ட்டு. அதனால் இந்த வருஷமும் அவங்ககிட்ட நான் ஆர்டர் போட்டேன். சரி, எங்கேருந்து வருது? சிவகாசிலேருந்து. ஏன்னா சரி, இங்கே லோக்கலில் வாங்கினதுக்கு 800 ரூபாய் சம்திங் ஒரு பட்டாசு வருது, அவுட்டாக இருந்தாலும் சரி வாளாவாக இருந்தாலும் சரி. இதுவே 3500 தான் இதோடைய அமௌண்ட்டு. நான் இப்போ ஆர்டர் போட்டது சிவகாசிலேருந்து வந்துருச்சு. நேற்று தான் வந்துச்சு, நேற்று சாயந்தரமாக. ஸோ இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் இதில் வந்து சாமிக்கான வெடியும் இதில் தான் இருக்குது. வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த வெடி தீபாவளிக்கு சேர்த்து தானே? ஆமாம். ஸோ இன்னைக்கு எங்கள் உபயோகங்கிறதுனால அதில் கொஞ்சம் வெடி எடுத்துக்கிட்டு மீதி வெடியை வந்து நாங்கள் தீபாவளி எப்போ வெடிக்கிறதுக்கு திரும்ப பேக் பண்ணி வச்சுருவோம். ஸோ எவ்வளோ ரூபாய் என்னென்ன வெடி இருக்குன்னு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வெடி பாக்ஸை இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். 2 டேக் இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்சலோட பேக்கேஜ் பாருங்க, சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டேமேஜ் கூட கிடையாது. சிவகாசியிலேருந்து நமக்கு விருதாச்சலத்துக்கு பார்சல் வந்திருக்கு. கொரியர் பீஸ் எவ்வளோ? 370 ரூபாய். 370 ரூபாய் கொரியர் சார்ஜ். இப்போ கம்மி. இன்னும் நம்ம தீபாவளி கிட்டன்ஸ் போனால் 700 800 வரும். இப்போ பாக்ஸ் பாருங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. என்னென்ன பட்டாசு இருக்குன்னு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். எடுத்ததுமே 4 இன்ச் பைப்னு நினைக்கிறேன். அதிலே போட்டிருக்காதா? அவுட்டு. ஆமாம், பைப்பு இந்த 1 பைப் சொல்லுவாங்கல்ல, அது இந்த பக்கத்தில் இருக்காங்க. ஷார்ட்ஸு 60 ஷார்ட்ஸ் அடிதான். அது 60, இது வந்து 30. ஓ, இது பெருசா? வெடியை வாங்கி வைக்கிறதுக்கு 2 பேர், தர்ஷனும் ரித்திஷும். இது வந்து படாபிகா. இது வந்து மீடியம் சைஸ். இதை விட சின்னது இருக்கு, இதை விட பெருசும் இருக்கு. அடுத்து இது வந்து ட்ரை கலர் புஸ்வானம். ஆமா, புஸ்வானத்திலேயே கலர் கலரா வர்றது. இது சிங்கிள் புஸ்வானம் போல. ஆமா, சில்வர் கலர்ல வரும். இது எப்படி சொல்றது, ஸ்டார் இருக்கு தெரியுமா, அந்த ஸ்டார் சில்வர் இந்த மாதிரி வரும். இது வந்து டின்னு. ஆமா, டின்னு. புஸ்வானம் தான். புஸ்வானம் தான், சேம் அதே கேட்டகரி. இது வந்து இப்போ சாமிக்கு ஃப்ரண்ட்ல கோயில் ஃபங்க்ஷன் டைம்ல நெடுக்க வைப்பாங்கல்ல 2-3 புஸ்வானம். புஸ்வானத்துல நிறைய டைப் இருக்கு போல. நான் கேட்டேன், ஸ்பெஷலா கேட்டேன். ரொம்ப நேரம் அது வரும்னு நினைக்கிறேன். இப்போ அதெல்லாம் அப்படி கொஞ்சம் ஒரு 5 செகண்ட்ஸ் வருதுன்னா இது ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி. 2 பீஸ். இது வந்து புதுசா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நட சிலிண்டர் மாதிரி இருக்கு. சிலிண்டரே தான், சிலிண்டர் பாக்ஸ் தான் இது. இது புஸ்வானமா? ஸ்மோக் இல்ல, ஸ்மோக். இது உங்களுக்கு தெரியும், பென்சில். ஆமா, நம்ம இப்படி கையில நார்மலானது கிடையாது, இது பொரி பொரியா வர்றது அந்த மாதிரி. இப்ப நார்மல்ன்றது வேற, இது வேற. 5 பீஸ் இருக்கு. ஆமா, இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான், சங்கு சக்கரம். ஆமா, டீலக்ஸ். இது வந்து சாட்டை. சாட்டை சின்னதா இருக்கு. இல்ல பாப்போம். கிராங்க்லிங் ஃபவுண்டேஷன் பொரி பொரியா சவுண்டோட கேட்கும் தெரியுமா, அது நல்லா இருக்கு. இது என்னன்னு தெரியுமா? இதுவும் புஸ்வானம் இல்ல, இது வந்து பணவெடியா? கீழே மேல ஒண்ணு வரும் தெரியுமா, புஸ்வானம் கீழே சுத்தும்பா, அது மேல ஒண்ணு வரும். நான் பார்த்தது இல்ல. இல்ல இருக்கு. சங்கு சக்கரம் மேல புஸ்வானமா? ஆமா, சேம். ரெண்டுமே ஒரே இதுல வர்றது. 2 வெடியும் ஒரே வெடியா தயாரிச்சிருக்காங்க. இது ஸ்டார் வீல். சாட்ட சொன்னோம்ல, இது எதுக்குன்னா இப்ப இந்த வெடிலாம் வைக்கணும் தெரியுமா, அதுக்காக பெரிய வெடி வைக்கிறதுக்காக. சின்ன சின்ன சாட்டை வேற. ஏன்னா நம்ம வத்து பிடியால வைக்கும்போது அதிகமா பத்திக்காது. ஒரு சிலது வைக்க முடியாது. இது மேல இப்ப இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, இதெல்லாம் வந்து அந்த கலர் பேப்பர் ஒட்டி இருக்கும் மேல, அதுல வந்து நம்ம வத்து குச்சி எல்லாம் வைக்க முடியாது. இந்த மாதிரி கம்பி மத்தாப்போ சாட்டையோ வச்சுதான் இதை நம்ம பத்த வைக்கலாம். அதனாலதான் இது. சில பேர் வந்து லைட்டர் வச்சு செய்யறாங்க. நம்ம கிட்டலாம் விளக்கு ஏத்தி வச்சு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம லென்த்தா இருந்தாலும் கொஞ்சம் சாட்டையை அதிகமா வாங்கிக்கிறது. ஆமா, இது அந்த மாதிரி கிராக்லிங் டைப் தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆமா, கார். நான் இப்பதான் பாக்குறேன். இதெல்லாம் இருக்குப்பா.
இது சொல்லுவாங்கல்ல லயன். லயன். இது எல்லாமே புது வரவுப்பா. புஸ்வானம் தானே அது? ஆமா, புது வரவு. இதுவும் வந்து அந்த கிராக்லிங் வீல் இருக்கு தெரியுமா, பொரி பொரியா கலர் சவுண்டோட வர்றது. ஆமா, கோல்டன் கலர். அடுத்து கலர் கோட்டி, அந்த ட்ரை கலர் பார்த்தோம்ல அந்த கேட்டகரியில இதுவும் கலர் கோட்டி. இதுவும் பொஸ்வானம். 10 பீஸ் இருக்கும் சம்திங், தெரியல என்ன அப்படின்னு பார்ப்போம். இது வந்து கம்பி மத்தாப்பு, சின்ன சைஸ். எவ்வளோ சென்டிமீட்டரு? 15 சென்டிமீட்டர்னு நினைக்கிறேன். இது 15, இது 20ன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அது ஒரு சென்டிமீட்டர் அந்த கணக்கு எனக்கு தெரியாது. சின்னதுல ஒன்று பெருசுல ஒன்று அந்த மாதிரி சொல்லி சொன்னதுனால. இதுவும் வந்து ஸ்பின்னர் தான், சங்கு சக்கரம் தான். இது வந்து பெரிய சாட்டை. இதுவும் புது வரவு. குச்சைஸ் மாதிரி இருக்கு. கையிலேயே குல்ஃபி. ஆமா, கையிலேயே வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. இது கையிலேயே இப்படி வச்சு பிடிச்சிக்கலாம். வெரி டேஞ்சர். வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வாய்ப்புலாம் இருக்காது. ஆக்சுவலி எல்லாம் சேஃப்டியா தான் கொடுப்பாங்க. பாப்போம். எல்லாம் நம்ம வச்சு கிட்டார் மாதிரி வச்சிருந்து எல்லாருமே போன வருஷம் வெடிச்சுது. அதனால டேஞ்சர். கையில பிடிச்சிலாம் வெடிக்க கூடாது. செல்ஃபி ஸ்டிக் பெரிய சைஸா இருக்கு. ரொம்ப பெரிய சைஸ். இந்த கிளிக் கிளிக் கிளிக்னு வரும் அதுவா? ஆமா, சவுண்டோட வரும் பாரு, ஃபிளாஷ். இது ஸ்மோக். கையில புடிச்சிக்கிட்டு இப்படி இப்படி பண்ணுவோம் தெரியுமா, நிறைய இதுல அந்த மாதிரி. இது வந்து ஸ்டார் வீல்ல மோட்டு பட்லு, சாரி சிங்சாங். சிங்சாங் புதுசா? ஆமா. இது வந்து ரெயின்போ ஃபிளாஷ்னு இருக்கு. இதுவும் புதுசுதான். இது இந்த நட எனக்கு தெரிஞ்சு புதுசுதான். நான் இதை நேரில் பார்த்ததில்லை. இதுவும் புது வரவு. அப்புறம் இது கம்மி மத்தாப்பு, கொஞ்சம் பெரிய சைஸ். இதுவும் கம்மி மத்தாப்பு, பெரிய சைஸா இருக்கும் போல. சைஸ். அதுல எத்தனை பீஸ் இருக்கும்? 5 பீஸ் இருக்குமா, 2 இருக்குமா? 10 இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு புது வரவு, ஸ்டார் வெல்ல. புதுசா இருக்கு. இது சங்கு சக்கரமா? சங்கு சக்கரமா தான் இருக்கணும். மங்கி ஸ்டார்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. வாங்க, இது எல்லாம் தீபாவளி நம்ம வெடிச்சு பாக்குறோம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நம்ம உபயத்துக்கு கொஞ்சம் வெடி எடுக்க போறோம். உபயத்துக்கு என்ன எடுக்க போறோம்னா அவுட் எடுக்க போறோம். இப்போ வந்து நம்ம ஆர்டர் போட்டது வந்துருச்சு. இது எங்க இருக்கு அப்படின்னா சிவகாசி JS கிராக்கர்ஸ். அவங்களுடைய ஃபோன் நம்பர் வித் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கங்க. ட்ரஸ்டட் தான். இப்போ நீங்கள் இந்த லைவை தான் பார்க்குறீங்க. இதில் எதுவும் டேமேஜோ இல்லை நமக்கு வராதது எதுவும் கிடையாது. நான் ஆர்டர் பண்ணது எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. பாருங்க எவ்வளோ வெடி இருக்குன்னு. எதுவுமே வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த எப்படி சொல்கிறது, பாக்ஸ் நெளிஞ்சோ ஒரு பீஸ் ஓப்பன் ஆகியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே பர்ஃபெக்ட் குவாலிட்டியாகவும் இருக்கு. அதனால நீங்கள் நம்பி வாங்குங்க. இதால எங்களுக்கு ஒரு எந்த ஒரு ப்ரொமோஷனும் அப்படிலாம் கிடையாது. நான் 5 வருஷமா வாங்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையா நிறைய விளாக்ல பாத்திருப்பீங்க. நாங்க எப்பவுமே வந்து பாக்ஸா வாங்கி தான் நாங்க தீபாவளிக்கு வெடி வெடிச்சு செலிப்ரேட் பண்ணுவோம். நான் இப்போ இது சொல்றது என்னன்னா, உங்களுக்கு இப்போ நீங்க சில பேர் நம்புவாங்க, நம்ம நிறைய வீடியோ பார்த்து ஆர்டர் பண்ணிருக்கோம், யாரும் கொடுக்கல, குவாலிட்டி இல்லாம போயிருக்கலாம், நமக்கு தேவையில்லாத ஏமாத்தி இருக்கலாம், ஆர்டர் பண்ணது வந்தது வேறையா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு அதனாலயே நாங்க நேராவே 5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அப்பா எங்க அண்ணாலாம் போய் நாங்க ஒரு கடையை பார்த்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வருஷம் நாங்க அவர்கிட்டயே தான் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறது. ஸோ ட்ரஸ்டடாக இருக்குது. அதனால உங்களுக்கு தேவைன்னா நீங்களும் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ கடையோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எடுத்து பாருங்கன்னா www.JS Crackers. அவங்களுடைய பேர் வந்து ஜான்சன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், என்னன்ட்டு வேணும்னா வாங்கி பாருங்க. எல்லாமே பக்கா குவாலிட்டியாக இருக்குது. எதுவும் நசுங்கி டேமேஜ் ஆகி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ பாக்ஸ் எல்லாமே பேக்கிங் சூப்பராக இருக்குது. ஸோ தீபாவளி அப்போ வெடிச்சு வெடியோட குவாலிட்டியும் நாங்கள் லைவாகவே காமிக்கிறோம். இந்த மந்த்தே போட்டுருங்க. ஏன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ளே போட்டிங்கன்னா பாக்ஸோடைய ரேட்டு வந்து 350 தான் டெலிவரி. இதுவே நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்தோ தீபாவளி மந்த்தோ போட்டிங்கன்னா 750 ரூபா 900 ரூபா சம்திங் பாக்ஸுக்கு மட்டுமே வருது. சில டைம் டெலிவரியே இல்லைன்றாங்க. ஸோ இப்பயே போட்டிங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டும். எந்த கொரியர்லேருந்து வந்துச்சு? இது வந்து A1 கொரியர், விருதாச்சலம். எங்கேயுமே நியர்பை வந்து வில்லேஜுக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க, டவுன் சிட்டிக்கு தான் வரும். நம்ம கான்டாக்ட் பண்ண பிறகு நம்ம போய் தான் அதை எடுத்து 2 வீலர் எடுத்துகிட்டு போய் தான் எடுத்துகிட்டு வர முடியும். மோஸ்ட்லி வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளேயே ஓரளவு பர்ச்சேஸ் பண்ண பாருங்க. ஏன்னா நமக்கு மணி ரொம்ப முக்கியம். இப்போ நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்னா, பாப்பா என்ன பண்ணிட்டா, ஆர்டர் பண்ணல போன வருஷம். ஆமா, நான் பக்கத்துல இருந்த ஷாப்ல வாங்கிட்டேன். 2500 சம்திங், ஒரு 5-6 வெடி தான் இருந்துச்சு. அதிகமாவே இல்ல, கேட்கல. இப்ப அந்த 3 ரூபாய் இருந்து நம்ம ஆர்டர் பண்ணி தான் இவ்வளவு வந்திருக்குமே, தாராளமா பிள்ளைங்க யூஸ் பண்ணிருக்குமே அப்படின்றதுதான். இப்ப நான் அதனாலதான் நாங்க முன்கூட்டியே வாங்கிட்டோம். இது ஒண்ணுக்கா வந்து சாமிக்காக வாங்க வேண்டாம், சரி அப்படியே தீபாவளிக்கும் சேர்த்தே வாங்கிடுவோம் அப்படின்ட்டு நாங்க வாங்கிட்டோம்.
தீபாவளி டைம்ல போய் நீங்க வாங்குனீங்கன்னா காசு அதிகம், cost அதிகம், கொரியர் சார்ஜ் அதிகம், ஸோ எல்லாமே அதிகம். இந்த டைம்ல நீங்க போய் வாங்கிக்கிட்டாதான் நம்ம கம்மி ரேட்டுக்கு அதிக பட்டாசு வாங்க முடியும். நீங்க வந்து கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி என்ன ஏதுன்னு வாங்கிக்கங்க, சரிங்களா? பட்டாசோடைய அன்பாக்சிங் வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. இந்த பட்டாசு எங்கே வாங்கியிருந்தோன்னு அவங்களோட அட்ரஸ் ஃபுல்லாகவே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். Bye.